அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். 24/3/2026 வியாழக்கிழமை நமது திருப்பூர் பாண்டியநகர் தாய்த்தமிழ் பள்ளியில் உணவு திருவிழா கோலாகலமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த அருமையான நிகழ்விலே இவ்விழாவினை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்கள் திண்ணை பண்பாட்டு மைய தலைவர், மனநல ஆலோசகர், குமரன் மருத்துவமனை திருமதி கௌசல்யா ராஜேந்திரன் மற்றும் அக்குபஞ்சர் நிபுணர் திருமதி நித்யா மற்றும் வணிகவியலாளர் திருமதி கோமதி மற்றும் திருமதி பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு உணவு திருவிழாவினை துவக்கி வைத்தனர். உணவு திருவிழாவில் நமது பள்ளி மாணவ செல்வங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவு பண்டங்களை தயார் செய்து பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு விருந்தோம்பல் செய்து சத்தான உணவு பண்டங்கள் பற்றி விவரித்தார்கள். இந்நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். உணவு திருவிழாவில் பழங்கள், காய்கறிகள் கொண்டு அழகுபடுத்தி காட்சிக்கு வைக்கப்பட்டது. கம்மங்கூழ், நீர்மோர், அறுசுவை உணவுகள், முளைக்கட்டிய பயிர் வகைகள், வாழைப்பழ வகைகள், பச்சை காய்கறிகள், பிட்டு வகைகள், தின்பண்டங்கள் என அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டு தமிழர்களின் பாரம்பரிய முறையை கடைபிடித்து நமது பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பரிமாறினார்கள். உணவு திருவிழா நடத்தியதன் நோக்கம் எந்தெந்த உணவு வகைகளை உட்கொள்ளலாம், எந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான். பெற்றோர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக அமைந்துவிட்டது. காரணம், எவையெல்லாம் வேக வைக்காமலேயே உண்ண முடியும் என்பதையும் அவர்கள் கண்டறிந்து வியப்புற்றார்கள். எவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது என்பது அறிந்தும் அவர்கள் தாங்களும் இனிமேல் இது போன்று தங்கள் வீட்டிலேயே செய்வதில்லை என்று உறுதி கொண்டார்கள். ஆக எல்லோருக்கும் பயன்படும் விதமாக இந்த உணவு திருவிழா அமைந்தது. இந்த நிகழ்வை எங்களை ஏற்பாடு செய்து நடத்தும்படி எங்களை பணித்த பள்ளியின் தாளாளர் மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சுமார் 200 வகையான உணவு வகைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டன. மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு சேர அனைத்து உணவுகளையும் உண்டு தவிர்க்கப்பட வேண்டியவைகளை தவிர்த்து ஒன்று மகிழ்ந்தார்கள். தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்து எல்லா உணவுகளையும் உண்டு மகிழ்ச்சியுடன் அடுத்த உணவு திருவிழாவுக்காக நாங்கள் காத்திருப்பதாக மகிழ்வுடன் தெரிவித்து சென்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதன் வெற்றியாக கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.
சட்னி, உவர்ப்பு, சுரக்காய், நீர்மோர், பாவக்காய், துவர்ப்பு, நெல்லிக்காய், புளிப்பு, மாங்காய், இனிப்பு, தசைகளை வளர்க்கும், கார்ப்பு, எலும்புகளை வளர்க்கும், புளிப்பு, கொழுப்புகளை அதிகரிக்கும், கசப்பு, நரம்புகளை பலப்படுத்தும், துவர்ப்பு, உமிழ்நீரை சுரக்கும், துவர்ப்பு, இரத்தங்களை பெருக்கும். நன்றி. என் பெயர் இரண்டாம் வகுப்பு இனிப்பு, புளிப்பு, take a snack and go. Then we will the children open and keep open. உலர் திராட்சை, உலகட்டிய பயிர் கூடு, ஒட்டி சொல்லுங்க. உலகட்டிய பயிர் உலகட்டிய பயிர்
இதுக்கு வந்து மதிய உணவு மட்டும் கொஞ்சம் கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த சார்ஜும் பண்றது இல்லை. அதனால மதிய உணவு கொண்டு போயிட்டீங்கன்னா அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நம்ம இங்கே வெளிப்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதனால அனைவரும் வந்து கலந்துக்கோங்கன்னு தெரிஞ்சு பெற்றோரும் கண்டிப்பா வாங்க. அவங்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இந்த நிகழ்வு வந்து மாதம் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இப்போ 29ஆம் தேதி நம்ம நடத்துறோம். முதல் ஒன்று கூட 29ஆம் தேதி நடக்குது. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. அனைவரும் வருக. நன்றி. அற்புதமான தகவல். Guide them to come. நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கலந்துரையாட இருக்கிறோம். அதாவது மருத்துவம் பற்றியும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி, நம்ம குழந்தைங்க எப்படி வந்து அந்த ஸ்க்ரீன் டைம்ல வந்து கையெல்லாம் பார்க்காம இல்லைங்களா, அது வந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வர முடியும், இன்னும் நம்ம அதில் வந்து குழந்தைங்களாம் நம்ம எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களை வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஈடுபடுத்தலாம், இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்து ஒரு நிறைய லிஸ்டே இருக்கு. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும், அதாவது மாலை 4 மணி வரைக்கும் நடக்குது. அதனால உங்களோட எல்லாரும் ஒத்துழைப்பு நல்கி நம்ம சித்தார்த்தமாக வந்து பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. திருப்பி எல்லா மாவட்டங்களிலும் இது போல நிகழ்வு நடக்குது. நம்ம மாவட்டங்களில் நம்ம இந்த தாய்த்தமிழ் பள்ளியில் வந்து நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க. நம்ம மட்டும் தான் கலந்துக்கணும்னா இந்த பள்ளி பிள்ளைகள் மட்டும் கிடையாது, வெளியிலிருந்து வர எந்த பெற்றோர்கள் இருந்தாலும் இளமைகள் இருந்தாலும் கலந்துக்கலாம். எல்லாரும் வந்து கலந்துட்டு குழந்தைகளுக்கும் நல்லா சொல்லி நம்மளும் நமக்கு இன்னும் நிறைய புரிஞ்ச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். கற்றது கைமானது, கல்லாத உலகளவு அப்படிங்கிறது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே கலந்துரையாடுறதுக்கு ஒரு நிகழ்வாக வந்து அது இருக்கும்னு நான் நம்புகிறோம். அதனால எல்லாரும் வந்து ஒரு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. No, it's stucking it. Stucking. People are not moving. இப்படியே நில்லுங்க, அவங்க பார்த்துட்டு இப்படியே வரல. அவங்க அப்படியே பார்த்துட்டு இங்க
சரி சரி சாப்பாடெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, தாராளமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது பத்தின உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. இதுக்குள்ள போங்க, இங்கே வாங்க. நம்ம கிட்ட கலந்துக்கிறவங்க டேஸ்ட் எடுக்கிறேன். அவங்க சாப்பிட்டே பாருங்க. சாப்பிட்டே பாருங்க. 3 தட்டை கொடுத்து பிடிக்கும். நம்ம ஒரு தட்டை அவர்கிட்ட கொடுத்து. இனியா இரும்பு சட்டி புரட்டு தட்டி இருக்கு, எலும்புகளுக்கு நன்றி நீங்க அங்க எண்ணி அப்ப நீங்க இங்கிருந்து ஏதாச்சும் கப் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே புரிஞ்சது அதிகமா முக்கிய அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. காலை சக்கரம், அதாவது ஒரு ரோட்டரி கிளப்போட ஒரு 10 காலை சக்கரம் அந்த குழு அதுக்கப்புறமா சேர்ந்து நம்ம பள்ளியில வந்து குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று கலந்துரையாடுறோம். அதாவது மருத்துவம் பற்றியோ, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி, நம்ம வந்து எப்படி வந்து அந்த ஸ்கிரீன் டைம் வந்து மொபைலாம் பார்க்கறாங்க இல்லையா, அது வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்த கொண்டு வர முடியும், இன்னும் நம்ம அதிகாரங்கள் எல்லாம் நம்ம எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுத்தலாம், இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் இருக்கு. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும், அதாவது மாலை 4 மணி வரைக்கும் நடக்குது.
தெரியும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்துரையாடுறதுக்கு ஒரு விஷயமா வந்து அது இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால எல்லாரும் வந்து பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு. அதை ஒருங்கிணைக்கிறது நானும் அம்மாவும். அதுக்கு நம்ம பள்ளியில அனுமதி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்துல. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ஸ்ல நிறைய பேர் கேட்டீங்க, இந்த மாதிரி பசங்க வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அந்த மாதிரி நீங்க மீட்டிங்ல கேட்ட நிறைய விஷயத்துக்கான சொல்யூஷன் இந்த ஒன்று கூட இருக்கும். இந்த ஒன்று கூடலுக்கு வந்து வராங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க, ஒவ்வொரு ஏரியால இருந்து நிறைய பேர் வந்து இங்க பங்கெடுத்துட்டு போறாங்க. இது நம்ம பள்ளியிலே நடக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும். நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து மதியானத்தை மட்டும் கொஞ்சம் கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த சாப்பிட்டும் இதுக்கு பண்றது இல்லை. அதனால மதியானத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா சரியாக 3 மணியளவில் உணவு திருவிழா தொடங்கிவிடும். பெற்றோர்கள் தயவு செய்து இன்றைய நம்மளுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 3 மணியளவில் உணவு திருவிழா தொடங்கிவிடும். பெற்றோர்கள் தயவு செய்து இன்றைய நம்மளுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது திருப்பூர்
அதிரசம் ஒரு முறுக்கம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுடுற மாதிரி இருக்காது. ஏன்னா அது திரும்ப திரும்ப எண்ணெயில் பயன்படுத்துவாங்க. திரும்ப எண்ணெயில் பயன்படுத்தினாலும் அந்த ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துவாங்க. ரீஃபைண்ட் ஆயில்ன்றது எண்ணெயே கிடையாது. அது வந்து ஒரு அந்த கழிவு பொருட்கள்ல இருந்து அந்த எசன்ஸை ஊற்றி கொடுக்குறது தான். கடையில் இருக்கிற எண்ணெயில் வந்து ஒரு எண்ணெயே இல்லை. அது வந்து எல்லாருமே தெரியுமா தெரியல அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து அதுவும் பள்ளிகளில் ஏற்படுத்துறது கண்டிப்பாக இந்த பிஞ்சு குழந்தைகளை வந்து ஒரு விதைகள் விதைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து விட்ட அந்த உணவு, அதாவது ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பழங்களும் காய்கறிகளும் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை ஆரோக்கியம் மட்டும் மேம்படலை. ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான அறிவு சிறுத்தோட திறமை வேணும்னா கண்டிப்பாக வந்து உணவுகளை தான் ரொம்ப முக்கிய காரணம். அதுலேயே முதற்கரமாக உணவு அப்படின்னா வந்து பழங்கள் மட்டும்தான் வரும். இரண்டாம் தர உணவுனா காய்கறிகள் இருக்கும். மூன்றாம் தர உணவுகள் தான் வந்து தானியங்களே இருக்கு. நாலாம் தர உணவுகளில் அதாவது நம்ம அரிசி வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே வருது. இப்போ சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம முழுசாக மறந்துட்டோம். சிறுதானியங்கள் தான் வந்து நமக்கானவை. நம்ம கரும்பு அரிசி ஆகட்டும், இப்போ கருப்பு பண்ணி எல்லாமே சென்டாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரிசி நல்லதுதான். இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு நம்ம உணவு உழைப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு உணவு உழைப்பு இருந்ததுனால என்ன நம்ம கிரகிக்கும். அதே மாதிரி ஒரு விலங்குடைய பால், எந்த பாலாக இருந்தாலும் சரி, அந்த பால் வந்து நம்ம மிடில் கிளாஸ் புரோட்டீன் படிச்சிருக்கோம். அந்த புரோட்டீன் அதாவது விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாலோ தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கால்சியம் சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது நம்ம உடல்ல வந்து அப்படியே கிரகிச்சுக்கும். ஆனா ஒரு விலங்குலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து நம்ம உடம்புல எப்படி கிரகிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. நம்ம எலும்புகளோட மஜ்ஜை செருக்களை எடுத்து தான் வந்து அந்த கால்சியம் சத்தை கழிக்க உடம்புல அப்போ நம்ம கொடுக்கும்போது நமக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாலில் வந்து கால்சியம் இருக்குன்னு சொல்லி நம்ம இத்தனை நாள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாலில் இருக்கிற கால்சியம் உடம்புமே செஸ்டிவ் சீஸ் இருக்குல்ல, எள்ளு அந்த எள்ளுல பாலில் 300 கிராம் இருந்துச்சுன்னா எள்ளு 750 மில்லிகிராம் இருக்கு. பாலில் ஒரு டம்ளர் பாலில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு அப்படின்னா, அதாவது அதை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ தாவரங்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கால்சியம் வந்து எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பாதிக்கு மேலே இருக்கு அந்த எள்ளில். ஆனால் அது வந்து இங்கே வந்து அந்த கல்வியை வந்து நம்ம கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல அப்படின்னா எப்படி 1000 அரசியல் இருக்கு. ஆனால் இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். பாலில் இருக்கிற கால்சியமை விட எள்ளில் இருக்கிற கால்சியம் அதிகம். இன்னைக்கு வந்து நான் பொண்ணுக்கு தேங்காய் பால் மோர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வீட்டில் குடிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியாம பசங்களே கொஞ்சம் மெனக்கெட்டு அதையும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். எல்லாத்துலையும் டேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, சும்மா ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பாருங்க. மோரோட அதிகமான ருசி இருக்கும். தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து ஒரு பழுப்பு சத்து அதை வந்து சாப்பிட்றது தவறான ஒரு புரிதலை வந்து நம்ம சமூகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தேங்காய் பால் வந்து இறந்து போற நோய் எதிர்ப்புகளை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி, அதாவது சோடியம் குளோரைட் ஆசிட்னு சொல்லிட்டு அதுல ஒரு சக்தி இருக்கு. அது தாய்ப்பால் மட்டும்தான் இருக்கு. ஆனா அது இருக்கிற இன்னொரு ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேங்காய் பால் தான். அதனால குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா கொடுங்க. நன்றி. ஆரோக்கியத்திற்கான ஒருவரை விழிப்புணர்வை ஏற்படுத்தியவரை உரையாற்றும் அம்மா அவர்களுக்கு தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக துணை பண்பாட்டு மையத்தின் சிறிய மாநில ஆலோசகர் துணை மருத்துவமனை திருமதி அப்படிங்கிற அவர்களை உரையாற்றுவதுமாறு வருகின்றோம். இதுவரை எங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது வாழை வணக்கம். உணவு திருவிழா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன். இல்லடா எக்ஸிபிஷன் போய் உணவு திருவிழா வைக்கிறேன்னு சொல்றாங்களே, இந்த பிள்ளைங்களாம் என்ன கொண்டு வர போறாங்க, பீஸா சாண்ட்விச் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து போறாங்க ஃபர்ஸ்ட் வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கொடுத்த டாபிக்கே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சிறுதானியங்களை வச்சும் பழங்களை வச்சும் எந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்றதுனால அவங்க டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அந்த சிறுதானியத்திலையும் மற்ற விஷயத்திலையும் கொண்டு வந்துருக்கிற ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது பார்க்கவே ஆச்சரியமாகவும் இருக்கு. என்னடா இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அது இப்போ இங்கே இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்ல இருந்து எவ்வளவோ மருந்துகள் இருக்கு. நம்ம வந்து அதை ஆரோக்கியமாக எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்றது தெரிகிறது இல்லை. நம்ம வெளியே பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எவ்வளோ விஷயங்கள் ஏற்படுது. சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நிறைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா உணவு தான். ஸோ உணவு மாற்றுவோம். குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம ஃபெஸ்டிவலாக மட்டும் கொண்டாடாமல் இந்த உணவுகளை நம்மளும் தினமும் வீட்லேயும் வந்து செஞ்சு குழந்தைங்க
போதுமா? உடல்ல போய் ஒட்டிக்கும். நெல்லிக்காய் தண்ணி, நெல்லிக்காய் தண்ணி, தண்ணி வயிற்றுல உடல்ல போயிருக்கோம், அதெல்லாம் சாப்பிடுவோம். ஓகேவா? இனியா ரொட்டு, நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். கருப்பு உளுந்து பொட்டு சொல்லு. பொங்கல் போக மாட்டேங்குது. உங்களுக்கு தோணக்கூடிய கேள்விகளை நீங்க சொல்லுங்க. எலும்புகளுக்கு
வெள்ளை சுண்டலோட வணக்கம், என் பெயர் ராஜ்யா. நான் 5ஆம் படிக்கிறேன். நான் வந்து இந்த உணவுகளில் வந்து என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்ல போகிறேன். இது வந்து அன்னாச்சி பழம். இதில் வந்து பாஸ்பேட், அப்புறம் வந்து புரோட்டீன் சத்து இருக்குது. அப்புறம் வந்து நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லது. நன்றி. வணக்கம், என் பேர் சுரேந்திரன். நான் வந்து 4ஆவது படிக்கிறேன். நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இதே வந்து அவங்களுக்கு இருக்கிறது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்ததுக்கு லெமன் ஜூஸ் வெயில் காய்ச்சிக்கு இதை குடிச்சா நம்ம உடம்புல குளிர்ச்சியாக இருக்கும். நன்றி. என் பேர் ரோஹித். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இது வந்து புட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து லெமன் ஜூஸ். இது ரொம்ப வெயில் காலத்துக்கு நல்லது. இது நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வைக்கும். அனைவருக்கும் வணக்கம், என் பேர் சிவபாலன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பழங்களில் வந்து தர்பூசணி விழுந்துருக்கேன். தர்பூசணியில் வந்து லைகோமின் சத்து இருக்கிறதுனால நம்ம எலும்பை பாதுகாக்கும். தர்பூசணியில் வந்து விட்டமின் சி. நான் ஒரு உருண்டை வகைகள் வந்து பொட்டுக்கடலை உருண்டை கொண்டு வந்துருக்கேன். எளிதில் வந்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான இது உரசத்து, அப்புறம் நார் சத்துலாம் இருக்குது. நன்றி. வணக்கம், என் பெயரான நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கொய்யாப்பழத்தை பற்றி பேசப் போகிறேன். கொய்யாப்பழத்தில் ஜீரண நோயை குணப்படுத்துகிறது. ரத்தத்தில் சர்க்கரை நோய் இருப்பதை குணப்படுத்தும். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பேர் முகமது அசப். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பப்பாளி பற்றி பேச போகிறேன். பப்பாளியில் வந்து பித்த சம்மந்தமான நோய் எதுவும் வராது. அப்புறம் வந்து மாலைக்கல் நோய் வராது. அப்புறம் இதில் வந்து வைட்டமின் E. வணக்கம், என் பேர் சஞ்சய். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செஞ்சது வந்து பொருள் வந்து காய்ச்சல் ரோட்டின் வந்து இது வந்து நார் சத்து. இது வந்து ஆப்பிளில் வந்து வைட்டமின் A, C. இது வந்து கொழுப்பு குறைக்க. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் லட்சுமி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பனங்கிழங்கு இதில் வந்து இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து இது எல்லாமே இருக்குது. இது வந்து குளிர்காலத்தில் தான் கிடைக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனிஷா. நான் இன்று ஆப்பிள் பற்றி பேசுகிறேன். ஆப்பிள் வந்து வைட்டமின் A, C இருக்குது. இதயம் வந்து நல்லா இருக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் அபர்ணா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து செவ்வாழையும் ரவா உருண்டையும் பற்றி சொல்ல போகிறேன். செவ்வாழை வந்து நீங்கள் தினமும் 2 சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்காது. ரவா உருண்டையில் வந்து மெக்னீசியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்கள் இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் நார் சத்தும் இருக்குது. நன்றி. மூணு
எப்படி இருந்தால் ஜூஸ் கொக்கு அக்காட்ட வாங்கிக்கணும் போட போயிட்டு போயிடலாம் நல்லாக்கா வாய்ப்புலேயே போக மாட்டேங்குது. மில்க் ஷேக் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக குடிக்கும்ல, அதை விட நல்லது. சரியா காகி கூடா சுண்ணாம்பு சொல்லுங்க. சுண்ணாம்பு ஆமா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ We are not telling. We are engaged with your parents. What? Cooking man. What is this? Sweet potato. வெச்சு கூட வராம டேஸ்ட் பாருங்க. எப்படி இருந்தால் ஜூஸ் கொக்கு அக்காட்ட வாங்கிக்கணும் போட போயிட்டு போயிடலாம் நல்லாக்கா வாய்ப்புலேயே போக மாட்டேங்குது. மில்க் ஷேக் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக குடிக்கும்ல, அதை விட நல்லது. சரியா காகி கூடா சொல்லுங்க. சுண்ணாம்பு ஆமா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ. We are not telling. We are engaged with your parents. What? Cooking man. What is this? Sweet potato. வெச்சு கூட வராம டேஸ்ட் பாருங்க.
நீங்க கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுடைய கூட்டியும் டேஸ்ட் பண்ணணும். தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கும் நூல் திருவிழாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் வருகிறவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். உணவு திருவிழா நடக்குதுங்க. நிறைய கிளாஸ் ரூம்ஸ்லயும் குழந்தைங்க அவங்க இருப்புடன் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா குட்டியும் நீங்க ஒண்ணு விடாம நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆரோக்கியமானது ஹெல்த்தி ஃபுட்டு. நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபுட் எல்லாத்தையும் மீது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடக்கூடாத உணவுகளை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து உணவு திருவிழாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மற்ற மாவட்ட செல்வங்கள், பொதுமக்கள் என அனைவரையும் வருகிறவர்கள் என அன்புடன் வரவேற்கிறோம். எல்லா வயசுமே அனைத்து வித உணவுகள் நம்ம பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அது வெறும் பார்வைக்கு மட்டுமல்ல, அதை நீங்கள் எடுத்து ருசி பார்க்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம். இந்த வாய்ப்பை இன்னைக்கு நீங்க தவறவிடாதீங்க. இது மாதிரியான வாய்ப்புகள் பின்னாடி கிடைக்காது. எல்லாருமே எல்லாத்துடைய ஒட்டு மாநிலங்களுடைய ஃபுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இருக்குது சூப்பர்ப்பா. இனிப்பு போதுமா? அதே மாதிரி அன்ஹெல்த்தி சாப்பிடக்கூடாத உணவுகளை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எல்லா பெற்றோர்களுமே ஒவ்வொரு மாணவர்களுடைய உணவுகளை டேஸ்ட் பண்ணி பாருங்க, சாப்பிடுங்க. உளுந்தங்கஞ்சி, ஃப்ரூட் சாலட், கம்மங்கூழ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உதர்ஷினி. நான் 1ஆம் ரவை புட்டு, ராகி புட்டு, இலை கொழுக்கட்டை. சொல்லுங்க. திராட்சை, உலர் திராட்சை, திராட்சை, உலகட்டிய பயிர் பூண்டு. ஒரு வாட்டி சொல்லுங்க. உலகட்டிய பயிர் தர்பூசணி,
புட்டா ராகி புட்டா ராகி புட்டு, முளைக்கட்டின கம்பு, தேங்காய். ராகி கூழ், ராகி டேய் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் அருணேஷ். நான் ஒரு பூச்சாளர் கண்டுபிடிக்கிறேன். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் நான் சூப்பு இப்படியே நில்லுங்க, அவங்க பார்த்துட்டு இப்படியே வரல. போறது ஏய் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இங்க வருது. சரி சரி, சாப்பாடெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, தாராளமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது பத்தின உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. இதுக்குள்ள பாருங்க, இங்க வாங்க. உங்ககிட்ட கமெண்ட் டேஸ்ட் கேட்குறாங்க அவங்க. சாப்பிட்டே பாருங்க, சாப்பிட்டே பாருங்க. 3 தட்டை கொடுத்து பிடிச்சி ஒரே நம்ம ஒரு தட்டை அவர்கிட்ட கொடுத்து. இனியா இரும்பு சட்டி, புரட்சி தட்டி இருக்கு. எலும்புகளுக்கு தட்டி நீங்க அங்க எழுதி அப்ப
இவங்கிட்ட வந்து இங்க நின்னுக்கங்க. இங்கிருந்து ஏதாச்சும் கப் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே புரிஞ்சது அதிகமா மத்திய அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. காலை சக்கரம், அதாவது ஒரு ரோட்டரி கிளப்போட ஒரு 10 காலை சக்கரம் அந்த குழு அதுக்கப்புறமான அமைப்பு சேர்ந்து நம்ம பள்ளியில வந்து குழந்தைகளுக்கான வந்து விளையாட்டு மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கலந்துரையாடுறோம். அதாவது மரபு மருத்துவம் பற்றியோ, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கிறது, நம்ம வந்து எப்படி வந்து அந்த ஸ்கிரீன் டைம் வந்து மொபைலாம் பார்க்கறாங்க இல்லையா, அது வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்த கொண்டு வர முடியும், இன்னும் நம்ம அதிகாரங்கள் எல்லாம் நம்ம எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுத்தலாம், இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் இருக்கு. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும், அதாவது மாலை 4 மணி வரைக்கும் நடக்குது. அதனால உங்களோட எல்லாரும் ஒத்துழைப்பு இதான் நமக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து மாவட்டமே நம்ம விளையாடும்போது நம்ம தாய்த்தமிழ் பள்ளியை வந்து நிகழ்வு நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. நம்ம மட்டும்தான் கலந்துக்கணுமானா இந்த பள்ளி குழந்தைகளை மட்டும் கிடையாது, வெளியிலிருந்து வர கலந்துக்கலாம். எல்லாரும் வந்து கலந்துட்டு நம்ம சொல்லி நமக்கு இன்னும் நிறைய புரிஞ்ச வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது போல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமோ எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்துரையாடுறதுக்கு ஒரு நிகழ்வா வந்து அது இருக்கும்னு நான் நம்புறோம். அதனால எல்லாரும் வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு. அதை ஒருங்கிணைக்கிறது நானும் அம்மாவும். அதுக்கு நம்ம பள்ளியில அனுமதி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்துல. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ஸ்ல நிறைய பேர் கேட்டீங்க, இந்த மாதிரி பசங்க வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அந்த மாதிரி நீங்க மீட்டிங்ல கேட்ட நிறைய விஷயத்துக்கான சொல்யூஷன் இந்த ஒன்று கூடத்துல இருக்கும். இந்த ஒன்று கூடலுக்கு வந்து ஒவ்வொரு வராங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க, ஒவ்வொரு ஏரியால இருந்து நிறைய பேர் வந்து இங்க பங்கெடுத்துட்டு போறாங்க. இது நம்ம பள்ளியிலே நடக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும். நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து மத்திய அரசு மட்டும் கொஞ்சம் கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த சார்ஜும்
சட்னி, உவர்ப்பு, சுரக்காய், நீர்மோர், பாவக்காய், துவர்ப்பு, நெல்லிக்காய், புளிப்பு, மாங்காய், இனிப்பு, தசைகளை வளர்க்கும், கார்ப்பு, எலும்புகளை வளர்க்கும், புளிப்பு, கொழுப்புகளை அதிகரிக்கும், கசப்பு, நரம்புகளை பலப்படுத்தும், துவர்ப்பு, உமிழ்நீரை சுரக்கும், துவர்ப்பு, இரத்தங்களை பெருக்கும். நன்றி. என் பெயர் இரண்டாம் வகுப்பு. இனிப்பு, குறிப்பு, Just take the snacks and go. Then we will, the children, open and keep.